கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து தேவனை துதிப்பதற்கும் அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கும் தேவன் கொடுத்த நல்வாய்ப்புக்கும் ஸ்லாக்கியத்திற்கும் நன்றிகளையும் துதிகளையும் அன்பின் கர்த்தர் வழியாக ஏறெடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பின் கீழாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தினுடைய சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய தினத்தில் நம்ம 54வது வகுப்புக்குள்ளாக நம்ம கடந்து செல்கிறோம். அதற்கு முன்பாக 53வது வகுப்பில் நம்ம பார்த்துட்ட பகுதி நம்மளுக்கு நன்கு தெரிஞ்சது தான். கடைசி காலங்களை குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனைகள் கொடுக்குறார். எப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டோன்னா, கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு கொடிய காலங்கள் வரும் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார். அப்போ அந்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னா, மனுஷர்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க, அவர்களுடைய சுவாபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கே குறிப்பிடுறார். அப்போ அந்த கொடிய காலங்கள் அப்படிங்கிறது இத்தகைய நிலைமைகள் குறிப்பாக அறுவடை காலத்தை சித்தரிக்குதுன்னு சொல்லி நம்முடைய சகோதரர் சொல்கிறார். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையை அது குன்றச் செய்து, அதாவது குறைய செஞ்சு, நல்லா ஒளி பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வெளிச்சத்தை, சத்திய வெளிச்சத்தினுடைய கிரியைகளை அணைந்து போக செய்யக்கூடியதாக இருக்கும். பரிசுத்தவான்களினுடைய மகிமையான அந்த ஒரு நம்பிக்கை பறிக்கப்படுவதற்கு நுட்பமான தாக்குதல்கள் இப்போது செயல்பட்டு வருதுன்னு சொல்லி சொல்கிறார். பெக்கூலியர் அட்டாக்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா செயல்பட்டு வருதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுதான் வரும் அப்படிங்கிறதுக்கு கிரீக் வேர்டு சொல்கிறாரு, எனிஸ்டெமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறார். ஸோ அந்தகாரத்தின் அதிபதி அவருடைய அதிகாரத்தையும் ஆளுகையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னால் என்னென்ன முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட்டும் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கடைசி நாட்களில் செய்துட்ருக்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். எப்படின்னா அறியாமை, தப்பறை மற்றும் மூட நம்பிக்கை. அப்போ இதெல்லாமே அவனுக்கு சாதகமான கோட்பாடுகளாக இருக்குது. பாருங்கள், இந்த ஆதி காலத்திலே இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்திலேயே இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பிளாட்டோனுடைய தத்துவங்கள் எல்லாம் ஆதி காலத்திலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அவங்க போடுறாங்க. இப்போ அது ஒரு மூட நம்பிக்கைகள், அதெல்லாம் ஒரு ஒரு வீணான கட்டுக்கதைகள் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சத்திய வார்த்தைகள் மூலியமாக அவர் எடுத்துரைக்கிறார். ஸோ இதில் ரொம்ப ஹையஸ்ட்டாக என்ன போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்குள்ள தவறான ஒரு கண்ணோட்டங்கள், தவறான போதனைகள், தவறான நம்பிக்கைகள் அவங்களுக்குள்ள வந்துடும். அந்த தவறான நம்பிக்கைகள், தவறான போதனைகள் யார் கொண்டு வந்துட்டாங்கன்னா, அங்கே இருந்த தத்துவ ஞானிகள் மற்றும் சாஸ்திரிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நன்கு படித்த அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், சரித்திர ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க சொல்லி பார்த்தோம்னா, அவங்க அந்த மாதிரி தவறான கொள்கைகளை விதைக்கிறாங்க. பிளாட்டோ, அப்புறம் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், இப்படி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா தவறான போதனைகளை அவங்க கொண்டு வரதுக்கு உண்டான வேலைகளை செய்துடுறாங்க. அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுதலை குறித்ததான காரியங்களை அவர் என்ன பண்ணான்னு சொன்னால் ரொம்ப திட்டமும் தெளிவுமாக அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி அறியாமை, தப்பறை மற்றும் மூட நம்பிக்கை இதெல்லாமே சாதகமான ஒரு கோட்டையாக சாத்தான் என்ன பண்ணுறாருன்னு பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது அங்கே புரிய வைக்கிறார். ஸோ அதில் சொல்லிட்டு சத்தியத்தை விட்டு விலகக்கூடியவர்களுடைய 19 சுவாபங்கள் குறித்து சொல்வார். ஸோ கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். அப்போ மனுஷர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர், தூஷிக்கிறவர், கீழ்ப்படியாதவர், நன்றி அறியாதவர்கள், அப்புறம் பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுவாப அன்பு இல்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமையுள்ளவர்கள், பகைக்கிறவங்க, துரோகிக, துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள் மற்றும் சுகபோக பிரியர், மறுதளிக்கிறவர், இப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார். ஸோ கிறிஸ்தவர் என்று கூறிக்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவ மண்டலத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ கிறிஸ்தவ உலகம் என்று அழைக்கப்படக்கூடிய மண்டலத்தில் நிலவும் இன்றைய நிலைமைகளை இது தெளிவாக சித்தரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தற்பிரியர் அப்படின்னா தன்னோட பிரியத்திற்கு ஏற்ப அந்த வசதி வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்தி கொள்வது தற்பிரியர். அதான் இங்கே சகோதரர் சொல்கிறார், சுயநலம் என்பது நமது நாளுக்கே உரிய தனித்துவமான பண்பாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். அது ஆடையின் மீதான பிரியம், பகட்டுக்கு அந்த பகட்டான விஷயங்களை மேற்கொள்கிறது, இதெல்லாமே அங்கே குறிப்பிடுறார். அதெல்லாம் எதனாலனா தன்னை பிரியப்படுத்தி கொள்வதற்காக. ஆக்சுவலாக ஒருவருக்கு சத்தியத்தில் அன்பு இருந்துச்சு, சகோதர சகோதரிகள் மேலே உண்மையான ஒரு அன்பு,
பிதாவாகிய தேவன் மீதும் கர்த்தர் மீதும் ஒரு முழுமையான ஒரு அன்பு இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு தான் வந்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வந்து சொல்கிறாரு, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. ஸோ அன்பு பெருமை அடித்துக் கொள்ளாது, தலகணம் அடையாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அது பெருமையினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். அது பெருமை அப்படிங்கிறது ஒரு சுயநலத்தினுடைய ஒரு ஆவியாக இருக்குது. அது ஒருவருக்குள்ளே வந்துருச்சுன்னா அது ஒரு ஒரு நோய் போல். அது அவரை வந்து முற்றிலும் ஒரு வீழ்ச்சிக்குள்ளே கொண்டு போயிடும். அதற்கான தடுப்பு மருந்து தாழ்மை தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம தாழ்மையை காண்பிக்கிறோமோ அந்த அளவு கர்த்தருடைய கருத்தில் நம்ம உயர்த்தப்படுவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதான் நம்முடைய சகோதரர் சொன்னார், ரோஜா மலரினுடைய வாசம் வந்து கூவி அழைக்க தேவையில்லை. அது பார்த்தாலே நுகர்ந்து அது அந்த அந்த சைடு வந்தாலே தெரிந்து கொள்ளலாம் ரோஜா மலர் அழகாக பூத்திருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் நம்முடைய சகோதரர் வந்து குறிப்பிட்டார். ஸோ நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை கூறினேன் அப்படிங்கிறதெல்லாம் தாழ்மையினுடைய அடையாளமாக இல்லை, அது தன்னை பிரியப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறது அங்கே வந்து சொல்கிறார். ஸோ கர்த்தருடைய வழிநடத்துதல் தன்னை எந்த நிலைமையில் வச்சுட்டாலும் சரி, எந்த நிலைமையில் கொண்டு போய் நிறுத்தினாலும் சரி, அந்த நிலைமையிலிருந்து தேவனுக்கு ஊழியம் புரிவதற்கான ஒரு ஒரு மனநிலை நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் தாழ்மையினுடைய ஒரு அடையாளமாக இருக்குது. அதுதான் பெருமை முடியும் இடத்துல பெருந்தன்மை துவங்கும். ஸோ பெருமையோ அல்லது பேராசையோ இல்லாத ஒரு அணுகுமுறை நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். பணம், பேராசை உடைய நபர் உலகப் பொருளை தொழுது கொள்பவராகவும் சரியாக தேவனை தொழுது கொள்ள கைவிட்டவராகவும் இருப்பார்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பேராசை நம்மளுக்கு தெரியாது, பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ நமக்கு என்ன இருக்கோ அதை வைத்து நம்மளால் எப்படி வாழ முடியுமோ வாழணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். பணத்தின் மீதான ஆசை என்னாகுன்னு சொல்லிப்பட்டோன்னா ஒரு பெரிய ஒரு அழிவுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்திடும். ஏன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதான் போதுமென்கிற மனதுடன் கூடிய அந்த ஒரு தேவபக்தி ஆகட்டும் மற்றும் பொன் பொருட்களாகட்டும் எல்லாமே போதுமென்ற மனசோடு நம்மளுக்கு இருக்குதா. ஸோ அது நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது வீம்புக்காரர் அப்படின்னா தற்புகழ்ச்சி பேசுறது அப்படிங்கிறது பெருமையோடு சேர்ந்து தான் வரும். அது சாந்தம் மற்றும் மனத்தாழ்மைக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். ஏதோ சத்தியத்தின் நிமித்தமான பாராட்டு புகழ்ச்சி ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு உரியது போலவும் அதை தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப மாற்றவும் திருத்தவும் தங்களுக்கு உரிமை உள்ளது போலவும் நினைக்கிறது. அதெல்லாம் வீம்பு பேசுறது. சத்தியத்தின் பிரகாரம் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு வரும்போது தன்னை சீர்படுத்தி கொள்ளணும், சரி செய்து கொள்ளணும். ஆனால் அது குணப்படக்கூடிய இருதயம் இல்லாமல் வீம்பு பேசுறது. ஸோ அதெல்லாம் தவறுன்னு சொல்லி சொல்கிறார். அகந்தை உள்ளவர்கள், ஸோ மனத்தாழ்மையுடனும் நன்றியுடனும் பெறப்பட வேண்டியதும் இந்த நிலைமைகளின் கீழாக மாத்திரம் தக்க வைக்க முடிகின்றதுமான அந்த ஒரு அறிவை குறித்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா விழிப்புடன் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அது அகந்தை உள்ள ஒரு சூழ்நிலையாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து தூசிக்கிறவர் அப்படின்னா சபிக்கிறவர்கள், வசைப்பாடுகிறவர்கள். கிரீக் வேர்டு ஃப்ளேஸ்ஃபிமஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. அப்போ தீங்கிழைக்கும் வகையில் பேசுறது அல்லது தீமை பேசுறது இதெல்லாமே வந்து தவறு அப்படிங்கிற சொல்கிறார். தாய் தகப்பன்மாருக்கு இணங்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள் அப்படிங்கிறத வந்து அங்கே வந்து சொல்கிறார். ஸோ சட்டத்திட்டத்தை அந்த ஒரு ஒழுங்கினுடைய அவசியத்தை குறித்து வாலிபருக்கு போதிய நேரம் ஒதுக்கப்படுறதில்லைங்கிறது நம்முடைய சகோதரர் சொல்கிறார். அடுத்தது கீழ்ப்படியணும், அது இணங்கி வரணும், ஒரே மனநிலையில் இருக்கணும், இதெல்லாம் அங்கே வந்து சொல்கிறார். நன்றி இல்லாதவர்கள் அப்படின்னா தன்னுடைய செழிப்புக்கு காரணம் தனது சொந்த திறன் அல்லது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இது நன்றி இல்லாத ஒரு நிலைமை. தேவன் தான் நம்மளை வந்து என்ன பண்ணியிருக்காருங்க, இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்கார் அப்படிங்கிறத நினைக்கணும். அதை விட்டுட்டு என்னுடைய சொந்த உழைப்பில், என்னுடைய சொந்த ஒரு ஞானத்தில், நான் கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வு நிலத்தில் சிந்தி இதெல்லாம் நான் சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா கர்த்தர் பேசின உவமை தான். ஒருவருக்கு பெரிய நல்ல விளையுது, அதை போய் ஒரு பெரிய ஒரு குடோனில் சேர்த்து வைக்கலான்னு நினைக்கிறாரு. நிறைய விளைஞ்சதன் நிமித்தமாக அங்கே இடம் பத்தாமல் போகுது. உடனே அவர் நினைக்கிறாரு தன் மனசுக்குள்ளே நிறைய களஞ்சியத்தில் விளையுது, இதை வந்து எங்கே சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த குடோன் இடிச்சுட்டு பெரிய குடோனாக கட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மதிகேடனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முட்டாளே, இன்னைக்கு நைட்டுனுடைய ஜீவன் எடுத்துட்டா இவ்வளோ பெரிய குடோனில் நீ சேர்த்து வச்ச தானியங்களால் எங்கே போக போகுது. ஸோ அப்படி தான் கேட்குறாரு, மதி ஈனனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படித்தான் நம்மளுக்கும் ஒரு வார்த்தை வந்து அன்புக்குரிய சகோதர சொல்ல, நம்ம ஒன்றுமே இல்லை, தேவன் தான் எல்லாமே. அவருடைய கரத்தினுடைய சிறிய ஈவு தான் இன்றைக்கி நம்ம வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அதுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்க்குறோம். அடுத்தது பரிசுத்தம் இல்லாதவர்கள், கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணிக்காதவர்கள். அப்போ கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிற நம்ம கர்த்தருக்கு முழுமையாக அர்ப்பணித்து தான் நாம் வந்திருக்கிறோன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் தேவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 5 டேலண்ட்ஸ், 5 தாளந்துகளை நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்காக பயன்படுத்துகிறோம். அப்படி நாம் தேவனுக்காக பயன்படுத்தலை அப்படின்னா நம்ம கூட கர்த்தருக்கு முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்காதவர்கள் லிஸ்ட்டில் வந்துடுவோம்.
ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரில் இதுதான் கிரீக் வேர்டு பார்க்கணும். அனாசியோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இரக்கமற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொல்லுவார். ஸோ கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், அது வந்துட்டு இருக்குது. அந்த காலங்களில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ நாம் தேவனை சந்திப்பதற்கு அப்படின்னா நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்து தேவனுக்கு பிரியமானபடி முடிப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னைக்கு நைட்டு நாம் இறந்துட்டா நாம் சபையாவோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நம்மளுக்கு இருக்குதா, ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்குதா? ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கேள்வி கேட்டு நம்ம கடைசியாக முடித்தோம். இன்றைய தினத்தில் 54வது வகுப்புக்குள்ளே நம்ம கடந்து செல்கிறோம். கடைசி நாட்கள், லாஸ்ட் டேஸ் பார்ட் 2 பாகம் 2 நம்ம வந்து பார்க்குறோம். சத்தியத்தை விட்டு விலகக்கூடியவருடைய 19 சுவாபங்கள். அதில் கொஞ்சம் பார்த்துட்டோம். இன்றைய தினத்தில் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், 2 தீமோத்தேயு 3:3 சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பாங்கன்னு சொல்கிறார். ஸோ இதே வசனம் திருவிவிலியத்தில் அன்பு உணர்வு அற்றோர், சுவாப அன்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு திருவிவிலியத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா அன்பு உணர்வு அற்றோர், இணங்காதவர்கள் அப்படின்னா ஒத்துப்போகாதோர், புறம் கூறுவோர், அவதூறு செய்கிறது, தன்னடக்கமற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதோர். ஸோ இவங்க எல்லாத்தையும் விட்டு விலகணும். அதே சமயம் இந்த குணலட்சணங்கள் நம்மளுக்குள் இருந்துட்டா அதை நம்ம விட்டு விலக்கணும். ஸோ அதுதான் நம்ம கவனிக்கிறோம். சுவாப அன்பு இல்லாதவர்கள் அப்படின்னா அன்புணர்வற்றோர். இயற்கையான பாச நேசங்களை அளிப்பது உண்மையான கிறிஸ்துவத்தின் பண்பு இல்லைங்க. இயற்கையாக தேவன் நம்மளுக்குள்ள அந்த உணர்வுகளை கொடுத்துருப்பார். அந்த உணர்வுகள் இல்லாமல் நம்ம வந்து இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு கிறிஸ்துவத்தினுடைய ஒரு பண்பே இல்லைன்னு சொல்லிட்டார். மாறாக அவற்றை, அந்த அன்புணர்வை ஆழப்படுத்துவதும் அவற்றை ஒரு உயரிய தளத்திற்கு உயர்த்துவதும் தான் அதனுடைய நோக்கமாக இருக்குது. தேவன் நமக்கு அந்த அன்புணர்வை இயற்கையாகவே கொடுத்துருக்கார். அப்போ டே பை டே என்ன பண்ணணும்னா அந்த அன்புணர்வை நம்மளுக்குள்ள ஆழப்படுத்தணும். அப்படின்னா இன்னும் அன்புணர்வில் வளரணும். எந்த அளவுக்கு வளரணும்னா கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவர் எல்லா இடத்திலும் என்ன பண்ணார்னா அன்புணர்வோடு இருந்துட்டாரு. அந்த அன்புணர்வு எப்படி இருந்துச்சுன்னா பரிபூர்ணமான அன்புணர்வு, ரொம்ப ஆழமாக அங்கே அன்பு செய்துட்டாருன்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதான் யூதாசினுடைய காரியங்கள் கூட கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருங்க, அவர் வந்து அவரை ஆதாயப்படுத்துறதுக்கு தான் நினச்சிட்டாருன்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதை ஆழப்படுத்தணும். ஒரு உயரிய தளத்திற்கு, ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அந்த அன்புணர்வை நம்ம வந்து கொண்டு போகணும்னு நம்ம வந்து பார்க்குறோம். பாருங்கள், இந்த ஒரு வார்த்தைகள் வந்து அந்த ஒரு சைனட்டிக் மொழிபெயர்ப்பில் வந்து மூலப்பிரதியில் தவிர்க்கப்பட்டிருக்குது. பட் தவிர்க்கப்பட்டிருந்துட்டாலும் அதனுடைய கருத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஏற்றுக்கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர். ஏன்னா அந்த இயற்கையான அன்புணர்வு நம்மளுக்குள்ள இருக்கணும். அதே போல் அந்த அன்புணர்வை இன்னும் வர்த்திக்க பண்ணணும். அப்போ இது ஏற்புடைய ஒரு கருத்து மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக சொல்கிறாங்க இணங்காதவர்கள். அப்போ கிரேக் வார்த்தை ஆஸ்பண்டாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க. ஆஸ்பண்டாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னா ஒத்திசைவற்றது அல்லது மாறுபாடானது, அதாவது தணிக்க முடியாதது, பிடிவாதமானது, தொடர்ந்து பகைமையிலேயே நிலைத்திருக்கிறது. எதுனா இந்த இணங்காதவர்கள் அப்படின்னா ஒத்துப்போகாதவர். ஒத்துப்போகலை அப்படின்னா என்ன ஆகுங்க, அது ஒரு பிடிப்பு வராது, ஒரு பிணைப்பு வராது, அது ஒத்திசைவு ஏற்படாது. மாறுபாடான ஒரு கருத்து, ஒரு நிலைப்பாடுகள் அவங்களுக்குள் இருக்கும். அது ஒரு பிடிவாதமான ஒரு சூழலுக்குள்ள அது வழி நடத்தும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த பிடிவாதமான சூழல் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோன்னா தொடர்ந்து பகைமையிலேயே அவங்கள வந்து இருக்க செஞ்சிடும். ஏன்னா அவங்க தான் எதுலேயுமே ஒத்துப்போக மாட்டேங்கிறாங்களே. ஸோ அதைத்தான் சொல்கிறார். சமரசம் செய்து கொள்ள விரும்பாதது, சமரசம் செய்யறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அல்லது இணக்கமாக வாழ்வதற்கும் விரோதத்தை கைவிடுவதற்கும் விரும்பாது. அப்போ பாருங்க, இணக்கமாக வரமாட்டாங்க, விரோதத்தையும் கைவிட மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுருந்து சமயம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அவதூறு செய்கிறவர்களாயும் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுகள் வந்து தவறானவை என்று தெரிந்தாலும் கூட எதிரிகள் மீது பொய்யாக குற்றம் சாட்டுவதற்கான விருப்பத்தை ஏற்படுத்துறது, அது அவதூறு பரப்புறது. அப்படின்னா அவதூறு அப்படிங்கிறதுனா புறம் கூறுறது. புறம் கூறுதல் அப்படிங்கிறது அன்புக்குரிய சகோதரர் ஒரு கிறிஸ்தவ குணலட்சணத்திற்கு ஆகாத ஒரு விஷயமாக இருக்குது. புறம் கூறுறது, தீமை பேசுறது, இதெல்லாம் ஈவில் ஸ்பீக்கிங், இதெல்லாம் வந்து சாத்தானுடைய ஒரு தந்திரம். அதெல்லாம் அன்புக்குரிய சகோதரர் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு புது சிருஷ்டி அந்த விஷயங்களுக்கு விலகி இருக்கணும்னு நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க பேசவும் கூடாது. யாரோ ஒருத்தர் புறம் கூறுறாங்க அல்லது தீமையான விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம காதையும் சார்பாக அவங்ககிட்ட கொண்டு போகக்கூடாது.
அந்த இடத்துல இருந்து விலகிக் கொள்ளணுங்கிறத சொல்கிறார். ஸோ இது நிச்சயமாக இருதயத்தின் மிக மோசமான நிலையை சுட்டி காண்பிக்குது. அவதூறு செய்பவர்கள் சண்டையை தூண்டுபவர்களாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் அப்படின்னா கிரீக் வேர்டு அக்ராட்டோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அக்ராட்டோஸ் அப்படின்னா ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாதது, எண்ணாமல் துணிவது, எதையுமே யோசிச்சு பார்க்காம துணிகரமாக செய்கிறது, துணிகரம், வில்ஃபுல் சின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். அடுத்தது துடுக்குத்தனமானது. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு இச்சையடக்கம் இல்லாத ஒரு நிலையை அதை எடுத்து காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. அவங்க சௌரியத்துக்கு அவங்க செய்வாங்க. என்ன சொன்னாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இல்லாதவங்க, சிந்திக்காது அவசரத்துடன் செயல்படுறவங்க, சிந்திக்காமல் அவசரப்பட்டு செயல்பட்டு அது ஒரு பாதகத்தில் போய் அது அவங்களுக்கும் முடிஞ்சிடும், ஆப்போசிட்டில் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பாதகத்தில் முடிஞ்சிடும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இச்சையடக்கம் இல்லாத ஒரு தன்மையினுடைய ஒரு அறிகுறியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு சுய கட்டுப்பாடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதான் நம்முடைய சகோதரர் எழுதுறாரு, தன்னடக்கத்தினுடைய முக்கியத்துவங்கிற ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் புக்கில் எழுதுறாரு. தன்னடக்கம் அப்படிங்கிறது நம்முடைய உறுதியான குணலட்சணத்திற்கு ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சுய கட்டுப்பாடு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. அதான் நம்மளுக்கு எதை வேணாலும் அனுபவிப்பதற்கு நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது. யாரும் நம்மளுக்கு தடை பண்ண போகிறதில்ல. வெளியில் போனால் நம்ம எதை வேணாலும் செய்யலாம், யாருமே நம்மளுக்கு தடை பண்ண போகிறதில்ல. ஆனால் ஒரு புது சிருஷ்டிக்கு இது வந்து தகுதியாக இருக்குமா? அப்படித்தான் யோசிக்கணும். ஸோ எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாமே தகுதியாக இராது. 1 கொரிந்தியர் நம்ம வந்து படித்தோம். அதே 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாமே பக்தி விருத்தியை ஏற்படுத்தாது. ஸோ நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சொல்ல ஒரு சகோதர சகோதரிகளுக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்தணும். நம்மளை பார்க்கக்கூடியவங்களுக்கு பக்தியில் விருத்தி அடையும் விதமாக நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கணும். ஸோ அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அவர் நல்ல வசதி படைத்தவர் தான், நல்ல வசதியாக வாழ்ந்தவர் தான். அவரை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, அவர் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் பாருங்கள், எல்லாமே பக்தி விருத்தியை ஏற்படுத்துமான்னா ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறார். ஸோ கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் மட்டும்தான் அது பக்தி விருத்தியை ஏற்படுத்தும், அது சகோதர சகோதரிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படிங்கிறத அங்கே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே உணர்ந்து அவர் வந்து செயல்படுறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படித்தான் நம்மளும் இருக்கணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்து இருக்கணும். அந்த கட்டுப்பாடு தான் தேவன் கொடுத்துருக்காங்க. அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் நம்மளுக்கு அன்பின் சட்டங்களாக கொடுத்துருக்கார், பொன்னான பிரமாணங்கள், கோல்டன் ரூல். ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அந்த பொன்னான சட்டத்தின் பிரகாரமாக நம்ம வந்து ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததாக நல்லோரை பகைக்கிறவர்களாயும் அப்படின்னா நீதியில் சத்தியத்தை பற்றி கொண்டவர்களை, அவங்க தான் நல்லோர். பெயரளவிலான கிறிஸ்தவன் உண்மையான பரிசுத்தவானை அருவருத்து கர்த்தருக்கென்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்துள்ளேன் என்று அந்த பரிசுத்தவான் அறிக்கை செய்வதை மாய்மாலம் என்று நம்புவதற்கே முயற்சிக்கிறான்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நல்லோரை பகைப்பாங்க. இந்த நல்லோர் யாருன்னா நீதியில் சத்தியத்தை பற்றி கொண்டவர்கள். சிவங்களை பகைப்பாங்க. ஸோ என் நிமித்தம் உங்களுக்கு இடரல் உண்டு, என் நிமித்தம் உங்களை வந்து பகைப்பாங்க. இதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். ஸோ பகைக்கிறவர்கள் அப்படின்னா கிரீக் வேர்டு பார்க்கும் பொழுது அஃபிலாக்தாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அஃபிலாக்தாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னா நல்லோரிடம் நட்பு பாராட்டாதவர்கள், விரும்ப மாட்டாங்க. உண்மையான சத்தியத்தின் அடிப்படையில் அவங்க வந்து வாழலாம் அப்படின்னு நினைஞ்சு வாழக்கூடியவங்களுக்கு இவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இணங்கி வர மாட்டாங்க. ஸோ இவங்க அவங்கக்கிட்ட நட்புறவு வச்சுக்க மாட்டாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ரிலேட்டிவ் இருக்கிறாங்க, பெயர் சபையில் நம்ம சகோதர சகோதரிகள் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சத்தியத்தை நாம் எடுத்து சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அதை காது கொடுத்து கேட்கறதில்ல. அல்லது என்ன சொல்லிடுறாங்கன்னா, வந்தால் சொந்த பந்தம் அந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க, இதெல்லாம் பேச வேண்டாம். அடுத்த டைம் நம்மளை பார்த்தாலே என்ன பண்ணுறாங்க, விலகி போயிடுறாங்க. ஸோ நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த நல்லோர் அப்படிங்கிற ஒரு குணலட்சணத்தோடு நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கணும். நம்ம அந்த கேரக்டரை நம்மளுக்குள்ள இன்னும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அதுதான் நீதியில் சத்தியத்தை பற்றி கொண்டவர். ஸோ அப்படி நாம் வாழக்கூடியவர்களாக இருந்தால் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் வரும். எப்படின்னா நல்லோரை பகைப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். அடுத்தது 2 தீமோத்தேயு 3:4 சொல்கிறாரு, துரோகிகளாயும்
துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இப்படி இருப்பாங்க. அப்போ துரோகிகள் அப்படின்னா இவர்களை நம்ப முடியாது. சுயநலம் கருதி தங்கள் நெருங்கிய நண்பர்களை விற்று விடுவார்கள், பொய்யாக குற்றம் சாட்டுபவர்கள். இதெல்லாம் கர்த்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வுகள் தான். பாருங்கள், பிராண சிநேகிதன் தன் மீது குதிகாலை தூக்கினான், நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுதான் துரோகியாகிய யூதாஸ், படிக்கிற இல்லைங்களா? ஸோ இவர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்கள நம்பவே முடியாது. அதே மாதிரி சுயநலம் கருதி தனக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க சொன்னா தங்களுடைய நெருங்கிய நண்பர்களை கூட விட்டுருவாங்க, பொய்யாக குற்றம் சாட்டுவாங்க. எப்போதெல்லாம் லாபகரமாக செய்ய முடியுமோ அப்போதெல்லாம் ஒப்பந்தங்களை முறித்துக்கொள்ள தயாராக இருப்பாங்க. எனக்கு என்னுடைய சுய விருப்பம் அல்லது சுய தேவைகள் பூர்த்தியான போது அதுக்காக நாங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் நாங்கள் இறங்கி போக தயார், அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஸோ சுயநல ஆவியால் ஆட்டி படைக்கப்படும் நபர்களை ஒருபோதும் நம்ப முடியாது. ஏன்னா சுயம் மறிக்க செய்யணுங்க அன்புக்குரிய சகோதர சொல்ல. இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் இந்த ஒரு ஓட்டத்தில் சுயம் வந்து எவ்விதத்திலும் மேலங்கக்கூடாது. அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஆறுகால சபைக்கு உடலில் வந்து ஏகப்பட்ட உபத்திரவங்கள், போராட்டங்கள், அடிகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த 7ஆம் கால சபைக்கு மட்டும் பாருங்கள், உடலில் பலவீனங்கள், அடிகள், பாடுகள் கம்மி இருந்துட்டாலும் மனப்போராட்டம், தன்னுடைய மனசை கட்டுக்குள்ளே வைக்கிறதுல பயங்கர போராட்டம், பயங்கர டெம்டேஷன், பயங்கர பிரச்சனை. ஸோ அதுதான் சுயநல ஆவியால் ஆட்டி படைக்கப்படும் நபர்களை ஒருபோதும் நம்ப முடியாது. ஸோ இதுக்கு முன்னால் ஒரு 4 ஸ்டைல்லே அங்கே வந்து சொன்னார், சுயநலம் தான் இப்போ தலைவிரித்து ஆடிட்டு இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரமாக சாத்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்தது துணிகரம் உள்ளவர்கள் அப்படின்னா மற்றவர்களுடைய அறிவுரைக்கு செவிசாய்க்காம தன் விருப்பப்படி தான் தோன்றியாய் இருப்பவர்கள். எப்படி இருப்பார்கள்? துணிகரம் உள்ளவர்கள் அப்படின்னா ஹெட் ஸ்ட்ராங், ஃபுல் ஆஃப் செல்ஃப் வில், நாட் சப்ஜெக்ட் டு த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி சொல்கிறார். ஸோ மற்றவருடைய அறிவுரைகளுக்கு செவிசாய்க்க மாட்டாங்க, தன்னோட விருப்பப்படி, தன்னுடைய சித்தப்படி, அதான் செல்ஃப் வில், தன்னுடைய சித்தம், தன்னுடைய விருப்பப்படி தான் தோன்றியா இருக்கிறது. ஸோ இவங்க சுயசித்தத்தால் நிறைந்திருப்பார்கள், கிறிஸ்துவின் சிந்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டாங்க, கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு அவங்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் துணிகரம் உள்ளவர்கள்ங்கிற அந்த ஒரு லிஸ்ட்டில் வர்றாங்க. ஸோ அதிகாரத்திற்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. வேதாகமத்திலும் தேவனிலும் ஜனங்கள் விசுவாசத்தை இழந்து விடுவதால் அவர்கள் அதிக சுயநலமானவர்களாகவும் சுய சித்தமுள்ளவர்களாகவும் மாறிடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்குதாங்கிறதையும் நம்ம அப்பப்போ என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டாக வரும்போது அப்படியே செக்லிஸ்ட் மாதிரி அப்படியே டிக் பண்ணிகிட்டே வரணும். இந்த கேரக்டர்லாம் எனக்குள்ளே இருக்கா, மற்றவர்களுடைய அறிவுரைக்கு நான் செவிசாய்க்க மாட்டேங்கிறேன்னா, நான் மனசில் நினைக்கிறபடி நான் நடந்துட்டு இருக்கிறேன்னா, தான் தோன்றித்தனமாக இருக்கிறேன்னா, சுய சித்தத்தால் நிறைஞ்சிருக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு, இப்படியெல்லாம் நான் இருக்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இருக்குதா, கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னா, இதெல்லாம் நம்ம செக்லிஸ்ட் போட்டுகிட்டே வரணும் அன்புக்குரிய சகோதர சொல்ல. அடுத்தது இருமாப்புள்ளவர்கள் அப்படின்னா சுய மேட்டிமை, தங்களுடைய சொந்த தாளந்துகளை குறித்து உயர்வான கருத்தை கொண்டிருப்பாங்க. நான் வந்து இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டா எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்வேன் தெரியுங்களா சொல்கிறாங்க. தங்களுடைய சொந்த தாளந்துகளை குறித்து உயர்வான கருத்தை கொண்டிருப்பாங்க. ஹேவிங் எ ஹை ஒப்பீனியன் ஆஃப் தேர் ஓன் டேலண்ட்ஸ், அப்படி தான் இருப்பாங்க. அநேகமாக சரி செய்யப்பட முடியாத வகையில் மனப்பக்குவம் இல்லாதவர்களில் பாதி பேர் சுய பெருமையின், அதாவது இருமாப்பின் காரணமாகவே தங்கள் பகுத்தறிவை இழந்திருக்கக்கூடும் சொல்லி சொல்கிறார். ஸோ சுய பெருமை இருக்கவே கூடாது. அதான் இந்த பாடம் தொடங்கும் போதே நம்ம வந்து பார்த்தோம், எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து ஈவுகளாக நாம் வாங்கிக்கிறோம். சின்ன பகுதி தான், கொஞ்சம் நாட்கள் இந்த பூமியில் வாழ போகிறோம். அவருடைய சத்தியத்துக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் உண்மையாக வாழ முடியுமோ வாழ்ந்துட்டு போயிடும். பாருங்கள், இன்றைக்கி உதாரணத்திற்கு இன்றைக்கி நம்முடைய நாட்டிலேயே சட்டம் வந்து பார்த்தோம்னா ஹெல்மெட் போட்டு கம்பல்சரி போகணும், ஹெல்மெட் இல்லைன்னா ஃபைன் போடுறாங்க. அதே மாதிரி வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா சரியான உரிமம் இருக்கணும், அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை. அதே நாம் இப்போ உதாரணத்துக்கு வீடு வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஒரு கரண்ட் எடுக்கிறோம், அரசாங்கத்திற்கு தெரியாமல் நம்ம இப்போ வேற எங்காவது இருந்து ஒரு கரண்ட் கம்பத்துலேருந்தே டைரெக்டாக நம்ம தெரியாமல் எடுக்கிறோம் அப்படின்னா அது கூட தவறுதா சட்டப்படி. அப்போ அந்த சட்டத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா இந்த பூமியில் வாழணும்.
பூமியில் வாழணும். அதனால இந்த அரசாங்கங்கள் போட்டிருக்கக்கூடிய சட்டத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். பாருங்க, சர்வ வல்லமை உள்ள தேவன் எவ்வளவு அருமையான அன்பின் சட்டங்களை கொடுத்துருக்கார். அந்த சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிச்சு நடக்கிறோமா? ஸோ நம்ம சுய விளக்கங்கள், சுய பெருமைகள் தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நான் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து சரி செய்யப்படணும். நம்மளிருந்து அந்த ஒரு சுய மேட்டிமை அப்படிங்கிற விஷயம் எடுத்து போடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் பாருங்க, ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ரோமர் 12:3, உங்களில் எவனாமலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் இருக்கணும். அதான் ஒரு தனியான ஒரு பாடமே இருக்கு. எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுதல். எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி என்னன்னா என்ன ஆகும்? ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள போயிடும். ஒரு கீழான நிலைமைக்குள்ள கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு நல்லா தெரியும், லூசிஃபர் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிட்டார். அதனால பாருங்க, நீ பாதாளத்தில் தள்ளப்பட்டு போவாயின்னு சொல்லி நம்ம வந்து வசனங்கள் வாசிக்கிறோம். ஸோ அவருடைய ஒரு எண்ணம் எப்படி இருந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடத்தில் இருக்கக்கூடிய பர்வதங்களில் வீற்றிருக்க ஆசைப்படுறார். அது சர்வ வல்லமை இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு நான் போவேங்கிறார். ஸோ நீ தரையில் வெட்டப்பட்டு கீழே விழுவேன்னு சொல்லி நம்ம வந்து தீர்க்கதரிசனங்கள் ஏசாயால படிக்கும். ஸோ எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் இருக்கணும். அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த விஷயம் இருந்துருச்சுனாலே ரொம்ப கிளியராக சொல்கிறார் பாருங்க, அவங்களுக்கு தேவன் பகிர்ந்து கொடுத்துருப்பார். தேவனுடைய கருத்தில் பகிர்ந்து வாங்கியிருப்போம். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்லுவாங்க, அதாவது நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் அந்த ஒரு வித்தியாசங்கள் இருக்குதுன்னு சொல்லுவார். ஸோ அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் இருந்துட்டா போதும். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவார். சரீரம் முழுவதும் கண்ணானால் மோப்பம் எங்கே? சரீரம் முழுவதும் வந்து காதாவே இருந்துருச்சுன்னா எப்படி மோர்ந்து பார்க்கறது? அதே மாதிரி சரீரம் முழுவதும் கண்ணாக இருந்துட்டா அப்புறம் நம்ம எங்கே போய் பார்க்கணும்? ஸோ இதெல்லாமே இங்கே வந்து சொல்லுவார். ஸோ அவனுக்கு தேவன் எப்படி பகிர்ந்து கொடுத்துருக்காரோ அதில் தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருக்கணும். நான் வந்து இந்த ஒரு விரலாகத்தான் இருக்கிறதுக்கு தேவ சித்தமா? ஓகே. நான் வந்து பாதத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதியாக இருக்கிறதுக்கு தான் தேவன் வச்சிருக்காரா? ஓகே. ஸோ அவங்க அழைக்கப்பட்ட நிலைமையில் தேவனுக்கு எவ்விதத்தில் ஊழியம் செய்ய முடியுமோ அதில் என்ன பண்ணணும்னா நிறைவாக செய்யணும். அந்த தெளிந்த எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரோமருக்கு வந்து குறிப்பிடுறார். ஸோ அது சொல்லிட்டு அடுத்ததாக வந்து சொல்கிறார் பாருங்க, அடுத்தது தேவ பிரியராயிராமல். இவங்க எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவ பிரியராக இருக்க மாட்டாங்க, சுகபோக பிரியராக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? சுகபோக பிரியர். அப்போ தேவ பிரியராயிராமல் அப்படின்னா தேவ சித்தத்தை காட்டிலும் தங்கள் சுய சித்தத்தையே விரும்புவாங்க. தேவ சித்தம் தங்களுடைய வாழ்க்கையில் நிலைக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அதன்படி நடக்க மாட்டாங்க. நினைப்பாங்க, ஆனால் நினைத்ததன்படி நடப்பதற்கு அவங்களால முடியாது. தங்களுடைய சுய சித்தத்தை எடுத்து முன்னிலைப்படுத்துவாங்க. ஸோ தேவன் மற்றும் அவர் நிறுவிய ஒழுங்குமுறை மற்றும் ஏற்பாட்டின் மீதுள்ள பயபக்தி இல்லாமல் போகக்கூடிய அந்த ஒரு போக்கு தான் இன்னைக்கு பொதுவாக காணப்படும் போக்காக இருக்குது. அதான் பாருங்க, தேவ பயம் இன்னைக்கு எங்கே இருக்குங்க? உலகத்திலையும் இல்லை, சத்தியத்திலையும் இல்லை. தேவ பயம் இல்லை. ஏன் தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு எச்சரிப்பு இப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்மளுக்குள்ள பாருங்க, இந்த ஒரு 19 சுவாபங்கள் நம்மளுக்குள்ள இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. அதை ஒவ்வொன்றா நாம் என்ன பண்ணணும்னா அவைகளை விட்டு விலக்கணும், அவைகளை விட்டு விலகணும். ஸோ பாருங்க, தேவன் மற்றும் அவர் நிறுவிய ஒழுங்குமுறை மற்றும் ஏற்பாட்டின் மீது உள்ள பயபக்தி இல்லாமல் போகும் போக்கு தான் இன்னைக்கு பொதுவாக காணப்படும் போக்காக இருக்குது. அதுதான் தேவ பயத்தை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும், பூரணப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். வசனம் அப்படித்தான் நம்மளுக்கு படிக்கிறோம். தேவ பயத்தை நீங்கள் பூரணப்படுத்துங்கன்னு சொல்லி. ஸோ இந்த நிலை யுகத்தின் முடிவினை அடையாளப்படுத்தும் அடையாளமாக இருக்குது. இன்னைக்கு ஜனங்கள் கடைசி நாட்களில் இந்த 19 சுவாபங்கள் இருக்கிறாங்களா? இதெல்லாம் இந்த யுகத்தினுடைய முடிவு. இன்னும் ரொம்ப நாட்கள் இந்த ஒரு சுவிசேஷ யுகம் போகாது. நம்ம யுகத்தினுடைய முடிவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரியில ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிறது தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறார். அடுத்தது சுகபோ பிரியர்.
இப்போ சுகபோக பிரியர் அப்படின்னா உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் கணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது. இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, சிற்றின்பமே அவர்களது வாழ்வின் குறிக்கோளாக இருக்குது. பாருங்க, த வேர்ல்ட்ஸ் பிளஸர்ஸ் அண்ட் ஹானர்ஸ்ன்னு சொல்லி சொல்றார். பிளஸர் இஸ் தயர் எய்ம் இன் லைஃப். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எய்மே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சுகபோகமாக இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். பணத்தின் மீதான ஆசை, லவ் ஆஃப் மணி. அடுத்தது பணத்தை கொண்டு வாங்கப்படுவதாகிய சிற்றின்பம். பணத்தை கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதில் கொஞ்ச நேரம் தான் இன்பம் கிடைக்கும், அந்த இன்பம் வேணும், அதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொடுக்க தயார். பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் பெரிய பணக்காரர்களாக நம்ம வந்து இருக்கிறாங்க. நம்முடைய நாட்டிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு பிரபலமான ஒரு பணக்காரர், அவர்களுடைய மனைவி தண்ணி குடிக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 lakhs ஒரு பாட்டில் தண்ணி குடிக்கிறது. அந்த தண்ணியில் வந்து வேறு ஏதோ ஒரு கோல்டு வந்து ஏதோ வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு துகள்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்களா, அது எதுக்காக அப்படின்னா உடல்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு மென்மையாக இருக்கிறதுக்காக, முகங்கள் மென்மையாக இருக்கிறதுக்காக. இப்படியெல்லாம் இன்றைக்கி வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. அதே பட்டணத்தில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் மறிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்படியும் உலகத்தில் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பணத்தின் மீதான ஆசை, பணத்தை கொண்டு வாங்கப்படுவதாக சிற்றின்பம், அதிகாரம், செல்வாக்கு என்பவர்களின் மீதான ஆசையும் உலகை இன்னைக்கு பைத்தியமாக்கிருச்சு. பாருங்கள், செல்ஃபோன் இன்னைக்கு அது சிற்றின்பம் தான். அதுக்கு இன்னைக்கு எவ்வளோ பேர் அடிக்ட்டு, எவ்வளோ பேர் அதில் வந்து இன்னைக்கு மூழ்கி இருக்கிறாங்க. சமூக வலைதளங்கள் அதில் எவ்வளோ பேர் இன்னைக்கு மூழ்கி இருக்கிறாங்க. ஸோ அவ்வளவும் இன்னைக்கு அழிவுகள் மற்றும் உலகை பைத்தியமாக்கி ஆட்டி படைக்குது இந்த செல்ஃபோன் மற்றும் சிற்றின்பங்கள். ஸோ பணம் ஒரு விக்கிரகமாக ஆராதனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பணம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா விக்கிரகமாக இருக்கு. ஸோ இந்த பணத்தை கண்டெல்லாம் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிள்ளை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா மயங்கக்கூடாது. அப்போஸ்தலர் பேதுரு சொன்ன மாதிரி தான், பணம் உன்னோட சேர்த்து பணமும் நாசமாக போகட்டும் சொல்லி சொன்னார். பார்த்தீங்களா, நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன், எனக்கு இந்த வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், அற்புதம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போஸ் நான் இப்போ பேதுரு தெளிவாக சொல்லிட்டார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ உண்மை அதுதான். ஸோ நம்மளுக்கு இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு மனசோடு இருந்துட்டால் போதும். அது தேவ சித்தம். நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ நம்மளை வழி நடத்தணும், எதுக்கு எவ்வளோ கொடுத்தா சரியாக இருக்கும், இது ஒவ்வொன்றுமே அன்புக்குரிய சகோதர சோதரர்களே தேவனுக்கு தெரியும். அதன்படி தான் அளந்து கொடுக்குறார். நம்ம தான் ஒரு சில நேரங்களில் அந்த அளவு பத்தாதுன்னு சொல்லி எங்களுக்கு எச்சா வேணும்னு கேட்குறோம். சரி, எச்சா வேணும்னு கேட்கறதுனால தேவனும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில சமயங்களில் கொடுக்குறாரு. அதை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நிம்மதி இல்லாத சூழலுக்குள்ளே போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். ஏன்னா தொடர்ந்து தேவன் கிட்ட கேட்கும்பொழுது என்ன பண்ணுறாருங்க, சரி வச்சுக்கப்பா, இந்தா நீ இதுதானே கேட்குறதா வச்சுக்கோ. ஆனால் தேவன் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இது இவளுக்கு கொடுத்தா என்னுடைய மகனுக்கு திருப்தியாக இருக்குன்னு சொல்லித்தான் ஒரு விஷயங்களை கொடுக்குறார். அதுதான் வசனங்கள் படித்த பிள்ளைங்களா, ரோமருக்கு இதுக்கு முன்னால் படித்த பிள்ளைங்களா, அவங்க விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்குறார், அளவாக கொடுக்குறார். இல்லை எனக்கு எச்சா வேணும் அப்படின்னு நம்ம கேட்டால் என்னாகுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதனால ஒரு சில பாதிப்புகளும் நம்மளுக்கு வரும். ஸோ அதையும் நம்ம எதாவது ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ பணம் அப்படிங்கிறது ஒரு விக்கிரகமாக ஆராதனை செய்யப்படுது இன்னைக்கு உலகத்தில். பணத்தை தேடித்தான் இன்னைக்கு உலகமே ஓடுது. பணம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணி. அதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு, அதான் ரூட் காஸ். இன்னைக்கு அதை தேடித்தான் இன்னைக்கு போகுது. அப்போ பணம் இல்லாமல் எப்படி பிரதர் பிழைக்கிறது, எப்படி பிரதர் வாழ்கிறது? இப்போ நம்ம ஊழியமே செய்கிறோம், பணம் இல்லாமல் நம்ம கன்வென்ஷன் நடத்த முடியுமா? ஆனால் நம்மளுக்கு தேவன் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இதே கன்வென்ஷன் வந்து குறைந்த தொகையை வச்செல்லாம் நடத்தினாங்க. 10 லட்சம் 5 லட்சம் இப்படியெல்லாம் வச்சு நடத்தினாங்க. இன்னைக்கு 20 லட்சம் வச்சு நடத்துகிற அளவுக்கு தேவன் சந்திக்கிறாருன்னா எப்படி சந்திக்கிறாருங்க? ஸோ உலகத்தில் இருக்கிறவர்களும் நம்மளில் இருக்கிறவர் பெரியவருங்க. அன்புக்குரிய சகோதர சொல்ல அவர் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் அதினதின் காலங்களில் நேர்த்தியாக செய்துட்டு வர்றார். ஸோ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய மனுஷன் ஆகிய நம்ம அந்த பண ஆசை அந்த விஷயங்களை நம்ம வந்து
வேர் கண்டுபிடிச்சி நம்ம விலகி ஓடக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பண ஆசைக்கும் பண தேவைக்கும் உள்ள வித்தியாசங்களை ஒரு புது சிருஷ்டி தெளிவாக பகுத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதெல்லாம் நம்ம 1 தீமோத்தேயு படிச்சுட்டு வரும்போதே நான் வந்து படித்தோம். உண்ணவும் முடுக்கவும் உங்களுக்கு போதுன்னு இருந்தால் போதும். யாருக்கு எல்லாத்துக்கு 6க்கு 4 தான் கல்றேன். ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் வந்தோம். ஸோ பண தேவை, நம்ம உண்ணவும் முடுக்கவும் நம்மளுக்கு அன்றாட ஜீவியத்துக்கு உண்டான விஷயங்கள் இருந்தால் போதும். அது பண தேவை, அவ்வளோதான். பண ஆசை அப்படிங்கிறது நம்ம இப்படித்தான் சாப்பிடணும், இந்த மாதிரி ஹோட்டலில் தான் சாப்பிடணும், டெய்லியும் இப்படி தான் சாப்பிடணும், இதெல்லாம் பண ஆசை. அதுக்காக நான் சம்பாதிக்கணும், நான் சமுதாயத்தில் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும், நான் இப்படித்தான் வாழணும், அப்போ தான் என்னை 4 பேர் மதிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண ஆசை. ஸோ அப்படி 4 பேர் மதிக்கணும், 4 பேர் பார்க்குற மாதிரி வாழணும், மெச்சிக்கொள்கிற மாதிரி வாழணும் அப்படின்னாலே நம்ம வீழ்கைக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பைபிளில் தெளிவாக சொல்லியாச்சு, உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் இல்லை. ஏன்னா நம்ம இங்கே இருக்க போகிறதில்ல, நம்ம உண்ணவும் உடுக்கவும் மட்டும்தான். தேவன் கொடுத்ததே 2 விஷயம்தான். அதுக்கப்புறம் மனுஷன் என்ன சொல்லிட்டான், உணவு உடை இருப்பிடம் கொஞ்சம் வேணும் இல்லைங்களா, இருக்கிற வரைக்கும் அது இருக்கிறவங்களுக்கு வேணும், இங்கேயே இருக்கிறவங்களுக்கு. நம்ம தான் இங்கே இருக்க போகிறது இல்லையா அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, அப்படின்னா உண்ணவும் முடுக்கவும் போதும், தேவன் நடத்துவார். அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள வேணும். ஸோ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக்குது. பணத்தின் மீதான ஆசையை நாம் கைவிடக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். உண்மை கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையில் துணிகரம் உள்ளவனாக இருக்க மாட்டான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இதற்கு மாறாக தன்னை தேவனுக்கென்று தத்தம் செய்ததால் தலை வணங்கி நடப்பான். தலை கணம் இருக்காது, தலை வணங்கி நடப்பான். தன் சொந்த சித்தத்தை விட்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் சரீரத்தின் அங்கமாக அடங்கி நடப்பான். இது உண்மை கிறிஸ்துவன். சகல இன்பத்திலும் துன்பத்திலும் பாடுகளிலும் தலையாகிய கிறிஸ்துவிடம் மன்றாடி அவருடைய நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தான் என்ன பேசணும் அப்படின்னும் என்ன செய்யணும் அப்படின்னு காத்திருப்பா. தேவ சித்தத்திற்கு என்ன பேசணும், எப்படி செயல்படணும், ஸோ தேவன் தான் கொடுக்கணும். ஸோ காத்திருப்பா. தன் பூரண சிந்தையை கிறிஸ்துவின் மூலம் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிப்பாங்க உண்மை கிறிஸ்தவர்கள். இந்த உண்மை கிறிஸ்தவன் அப்படிங்கிறவங்க நம்ம தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையாக நடக்கணும், தேவனுடைய வழிநடத்துதலுக்கு உண்மையுள்ள இருதயத்தோடு காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அதுதான் அந்த வசனங்களில் வந்து சொல்கிறார். ஸோ அதை சொல்லித்தான் அந்த ஒரு பகுதியை நிறைவு செய்கிறார். அதாவது சத்தியத்தை விட்டு விலகக்கூடியவர்களுடைய 19 ஸ்வாபங்கள். 19 ஸ்வாபங்கள் நல்லா கவனிக்கலாம். இது 19 ஸ்வாபம் என்னென்னா, தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தையுள்ளவர்கள், தூசிக்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், நன்றியறியாதவர்கள், பரிசுத்தமில்லாதவர்கள், சுவாபன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமையுள்ளவர்கள், பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரமுள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், சுகபோக பிரியர், மறுதளிக்கிறவர், இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி அங்கே வந்து ஃபைனலாக வந்து அவங்க வந்து சொல்கிறார். ஸோ இவங்கெல்லாம் சத்தியத்தை விட்டு விலகக்கூடியவர்களுடைய 19 சுவாபங்கள். இது இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டேருந்து நாம் எச்சரிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி குணலட்சணங்கள் நம்மளுக்குள் இருந்துச்சு, சுவாபங்கள் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அதை இமிடியேட்டாக நாம் எடுத்து போடணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டு மன்னிப்பை வாங்கி கிருபையாக நாம் தேவ கரத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5லிருந்து 9 வரைக்கும் பேசுகிறாரு. சத்தியத்தை விட்டு விலகுபவர்களினுடைய 7 பாவங்கள். அது 19 ஸ்வாபங்கள், இது 7 பாவங்கள். இந்த வசனங்களில் வந்து குறிப்பிடுறார் 5 to 9. பாருங்க, சத்தியத்தை விட்டு விலகக்கூடியவர்களுடைய 7 பாவங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதில் பெலனை மறுதரிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பெலனை மறுதளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ தேவ பக்தியின் வேஷம் அப்படிங்கிறது நாட்கள், சடங்குகள், விழாக்கள் மற்றும் திருச்சபை அதிகாரங்கள் என்பவைகளை மிகவும் விடாப்பிடியாக பின்பற்றவர்களாக இருக்கிறது. இந்த சதிசேயர் பரிசேயர்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கு அவங்க கேட்டால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. விடாப்பிடியாக பிடிச்சிக்குவாங்க தப்பறைய. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மண்டலம், கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று அழைக்கப்படும் அளவிற்கு இந்த தேவ பக்தியின் வேஷமானது பரவியுள்ளதுன்னு சொல்லி சகோதரர் சொல்றார். கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களால் அது பின்பற்றப்படுது.
வெளிப்புறமாக கிறிஸ்தவர்கள், ஆனால் உள்ளுக்குள் சந்தேகம் கொண்டவர்கள். வெளிப்புறமாக கிறிஸ்தவர்கள், ஆனால் உள்ள சந்தேகம் கொண்டவர்கள், பேராசை கொண்டவர்கள், பணம் பறிப்பவர்கள், நியாயமற்றவர்கள், இவங்கெல்லாம் கலைகள். இயேசுவை பின்பற்றவர்களாக இருக்க வேண்டியவர்கள் ஆடம்பரத்திற்குள்ளாக தவறாக வழிநடத்தப்படுறாங்க. இப்படியெல்லாம் பாருங்க, இந்த ட்ரூத்தில் கூட இப்படியெல்லாம் இருப்பாங்க. உள்ளே வந்துடுவாங்க, உள்ளே வந்து கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ள அவங்க கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடும், தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரிச்சு. அதான் பாருங்க, பெயர் வேதமானவர்களாக கூட இருப்பாங்க. ஏதோ வந்தாச்சு, இருக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு வார வாரம் சப்ஜெக்ட் கேட்டு அப்படியே கன்வென்ஷன் அட்டன் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம், இப்படி கூட இருப்பாங்க. ஸோ இயேசுவை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டியவர்கள் ஆடம்பரத்திற்குள்ளாக தவறாக வழிநடத்தப்படுவாங்க. இது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அது வஞ்சித்து விடும் சொல்லி சொல்றார். மேலும் பெயர் சபை மண்டலமானது பெருமளவில் உலக பிரகாரமாயும் அதன் ஆவியை கொண்டுள்ளதாயும் காணப்படுகிறது. வெளிப்புற சடங்காச்சாரங்கள் தலைத்தோங்குகிறது, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு பெயர் சபைகளில் இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ மாம்சீக சிந்தை சில நிபந்தனையின் கீழ் புதிய சிந்தனையுடன் கூடிக்கொள்ள அது நாடிடும். இருப்பினும் அது வெறும் வார்த்தைகளில், அறிக்கையில், பழக்க வழக்கங்களில் மட்டுமே அன்பை அங்கீகரிக்க விரும்பிடும் சொல்லி சொல்கிறார். எஸ்ஐயா 8:12 சொல்கிறார் பாருங்க, அரசியல் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் அதற்கு ஆதரவான மத உணர்வுகளின் கலவையானது முன்னறிவிக்கப்பட்ட அரசியல் மத கூட்டமைப்பு மற்றும் சதித்திட்டத்திற்கு அது தயாராகி வருதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதெல்லாமே தேவ பக்தியினுடைய வேஷம் தலைத்தோங்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளையெல்லாம் போய் நம்ம உண்மையான சத்தியத்தை சொல்ல போனால் நம்மளையெல்லாம் வந்து பிசாசினுடைய பிள்ளைகள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு போதனை, தவறான போதனையில், கள்ள போதனையில் அவங்க இருக்கிறாங்க. அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்புங்க, நரகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லைங்க நரகம் இருக்குதுங்க, நாங்கள் போகத்தாங்க போகிறோங்கிறாங்க. என்ன சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறேன்னா ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அப்போ அவங்க எப்படி இன்னைக்கு ஒரு பெயர் சபைகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம்னா, அரசியல் அவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டு சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி மற்ற மதத்தார் கூட கூட்டு சேர்ந்துட்டாங்க. அது சேர்ந்ததனுடைய விளைவு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து பேசிக் சப்ஜெக்ட்லேயே கேட்டிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் அன்புக்குரிய சொல்ல இன்றைக்கு கண்கூடாக தலைத்தோங்கி வரதை நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்ததாக அந்த ஒரு பலனை மறுதளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ பலன் அப்படிங்கிறது தேவனுடைய பார்வையில் விழுந்து போன சந்ததியில் எவரையும் தேவ பக்தி உள்ளவர்களாகவோ அல்லது நீதியுள்ளவர்களாகவோ கருதப்பட வைக்கக்கூடிய ஒரே வல்லமை. ஸோ எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கின்ற கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற அந்த ஒரு ரத்தம் தான். ஸோ அந்த பலனை இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் மறுதளிக்கிறாங்க. எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்கக்கூடியது கிருபாதார பலி கர்த்தருடையது தான், அவருடைய ரத்தம் தான். இன்னைக்கு அது நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு ஈடுபலியினுடைய சத்தியம் நிறைய பேர்த்துக்கு அது தெரியறது இல்லைங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். பாருங்க, ஈடுபலியின் சத்தியம் நம்ம சொல்றோம். இன்னைக்கு பெயர் சபையில் இருக்கிறவங்களுக்கு ஈடுபலி தெரியும். கர்த்தர் வந்து சிலுவையில் அறைஞ்சு மரிச்சார், 3ஆம் நாளில் உயிர் தெரிந்தார், எல்லாமே தெரியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் பாருங்களேன், பிதாவாகிய தேவன். அவருடைய மனசு இன்னைக்கு யாருக்கு தெரியும்? உண்மையான சத்தியத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய மனநிலையை நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கார். பிதாவாகிய தேவனுடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்குது, அதை நம்மளுக்கு இன்னைக்கு தேவ கிருபையில் அவருடைய திவ்யமான சத்தியங்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கார். அன்புக்குரிய சகோதர சொல்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் நம்ம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாகத்தான் இருக்கிறோம். ஸோ மறுதளிக்கிறவர்களாயும் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை போக்கால தேவ பக்திக்கு விரோதமாக நடக்கிறாங்க. ஸோ நம்ம கூட கிறிஸ்துவின் ரத்தத்தை சாதாரணமாக எண்ணணும்னா, சப்ஜெக்டே நாம் வந்து பார்த்துருப்போம், கிறிஸ்துவின் ரத்தத்தை சாதாரணமாக எண்ணுதல். ஸோ சாதாரணமாக நினச்சோம்னா நம்மளும் மறுதளிக்கிறவர்களாக மாறிடுவோம். தேவனுடைய சட்டத்திற்கும் அவர் கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு திவ்யமான வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கலை அப்படின்னா நாமளும் கர்த்தரை மறுதளிக்கக்கூடியவர்களாகவும் தேவனை மறுதளிக்கக்கூடியவர்களாகவும் தான் இருப்போம். பாருங்கள், ஒரே முறை பேதுரு என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டுனா மறுதளிச்சிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் தான் செஞ்சது எவ்வளோ தப்புங்கிறத மனம் கசந்து அழுது தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டார். ஆனால் பாருங்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கிறோன்னு தான் சொல்கிறோம். ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களை நம்ம மறுதளிக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கிறதில்லை. நிறைய சந்தர்ப்பங்களை நாம் அவருடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம நடக்கிறோம். ஸோ இதெல்லாம் மறுதளிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். ஸோ அப்படின்னா கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம சாதாரணமாக தேடுறோம்.
அப்படி இல்லை அன்புக்குரிய சொல்ல, கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மளுக்கு மீட்பு கொடுத்துருக்குது. நாளைக்கு ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்றதுக்கு மிகப்பெரியதான ஒரு ஸ்லாக்கியம் கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறது தான். எனக்காக அந்த ரத்தத்தை சிந்தி இப்படிப்பட்ட ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னு நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும். அதுதான் கிறிஸ்து பிறந்தார் அப்படிங்கிறது. அது என்னன்னா ஒரு செய்தி, கிறிஸ்து பிறந்தார் செய்தி. ஆனால் கிறிஸ்து எனக்காக மரிச்சார் அப்படிங்கிறது மிகப்பெரியதான நற்செய்தி. ஸோ நான் ஒன்றுமே இல்லை, ஆனால் எனக்காக மரிச்சிருக்கார் பாருங்க. ஸோ அதுதான் அன்புக்குரிய சொல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதைத்தான் அங்கே சகோதரர் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இவங்கெல்லாம் ஒரு கள்ள போதனைகள் இருக்கிறாங்க பாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்திலேயே கள்ள சகோதரர்களால் வந்த மோசம் சொல்கிறார். இந்த கள்ள சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இருக்கக்கூடிய சகோதரர்கள் களவாடிட்டு போயிடுவாங்க. நல்லா சத்தியத்தில் வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தீமையான விஷயங்களை விதைச்சு, அதுதான் புறம் கூறுதல், அவதூறு பேசுறது, ஈவில் ஸ்பீக்கிங், தீமையான விஷயங்கள் பேசுறது. இதெல்லாம் பேசி இவங்க இந்த நல்ல சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க களவாடிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் விட்டு விலகணும். ஸோ நமது விசுவாசத்தின் அஸ்திபாரத்தையே மறுதளிக்கிறது, அதுதான் ஈடுபலியின் புண்ணியம், அதவே மறுதளிக்கிறது. ஸோ இப்போது அறுவடை காலம் வந்துவிட்டபடியால் என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்க. வந்தாச்சு, அவளை விட்டு வெளியே வந்தாச்சு. ஆனால் இந்த 19 சுவாபங்களை விட்டு நாம் வெளியே வந்துட்டோமா? அவளை விட்டு வெளியே வந்தாச்சு. அழைப்பு அந்தி கிறிஸ்து கேட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த 19 சுவாபங்கள் மற்றும் எண்ணற்ற விஷயங்கள் எபேசியர் கடைசி அதிகாரத்துலலாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சகல விதமான கசப்பும் மூர்க்கமும் கோபமும் பொறாமையும் வஞ்சகம் கபடு தீமை இது எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துட்டோமா? தேவன் விரும்பக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறேன். ஸோ இது நம்ம யோசிக்கணும் அன்புக்குரிய சொல்ல. நிறைய விஷயங்களை நாம் இன்னும் விட்டுவிட வேண்டியது இருக்குது, நிறைய விஷயம். அது தேவன் ஒவ்வொரு நாட்களிலும் அவருடைய சத்தியங்கள் கொடுத்து நம்மளுக்கு, மகனே இன்னைக்கு நீ இதை விட்டுறணும், மகளே நீ இன்னைக்கு இதை விட்டுறணும், இதெல்லாம் தேவன் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கார். அதை நம்ம தாழ்மையோடு கேட்டு அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடணும். ஸோ கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள், எபேசியர் 5:11 படிக்கிறோம். ஏன்னா நம்ம கனி கொடுக்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோங்க, நம்ம கனி கொடுக்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். அப்போ கனி கொடுக்காதது அப்படிங்கிறது அது அந்தகார கிரியைகள், அது இருட்டில் செய்யறது. ஸோ அது அந்தகார கிரியைகள் நம்ம செய்துட்டோம் அப்படின்னா அதிலிருந்து கனி எதிர்பார்க்க முடியாது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஸோ வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்காகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மேன்மையான அழைப்புக்குள்ள நம்மளை அழைச்சிருக்கிறார். ஸோ மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஸோ வெளிச்சம் கொடுக்குற வாழ்க்கை என்னிடத்தில் இருக்குதா? நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுக்கு நம்மளே கேட்கலாம். மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக என்னுடைய வாழ்க்கை முறை இருக்குதா? நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மள்கிட்டயே கேட்டுக்கலாம். ஸோ அப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தேவன் விரும்புகிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சோர்ல இந்த பாவங்கள் நம்மளுக்குள்ள வராதபடி நம்மளை நாம் தற்காத்துக் கொள்ளணும் சத்திய வசனங்கள் மூலியமாக. அடுத்தது 2 தீமோத்தேயு 3:6 சொல்றாரு, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. பாருங்க 7ஆம் வசனத்துல, எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்வார்கள். So always learning and never able to come to the knowledge of the truth. எப்போது கற்றாலும் ஒருபோதும் கல்லாதவர்கள் போல. எத்தனை டைம் சப்ஜெக்ட் கேட்டாலும் அந்த கிரியை இல்லாமல் கனியற்ற அந்தகார கிரியைகள் காண்பிக்கிறது. ஸோ எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, எப்போ நாம் சத்தியம் கற்றுக்கொண்டாலும், எப்போ நம்ம சத்தியம் நம்ம காதில் விழுந்துட்டாலும் உடனடியாக அதில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்களை உணர்ந்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை கை கொண்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ எப்போது கற்றாலும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கும் அல்லது புரட்டும் பல்வேறு மனித தத்துவங்களை நாடி செல்வதன் மூலம். இன்னைக்கு பாருங்க, மிகப்பெரியதான ஒரு சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, சத்தியத்தையே அசத்தியமாக அவர் என்ன பண்றாருன்னா நம்ப வைக்கிறார். தவறான போதனைகளை உள்ள நுழைக்கிறார். தவறான திங்கிங்ஸ்,
சத்தியத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இந்த காலக்கணக்குகளாகட்டும் மற்றும் கர்த்தருடைய 2ஆம் பிரசன்னமாகட்டும், வருகையாகட்டும், அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ண விஷயமாகட்டும், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களா ஒரு கணக்குகள் எடுத்துக்கொண்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இடறி போயிடுறாங்க. இன்றைக்கி கண்கூடாக நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஒரு நினைவு கூறுதல், அது கர்த்தருடைய அந்த ஒரு பந்தியாகட்டும், இதெல்லாமே அவங்களா சுய விளக்கங்கள் ஏற்படுத்தி கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தவறான வழிக்குள்ள அவங்க வந்து கடந்து போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் மனித தத்துவங்களை நாடி செல்றது. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வந்து தீமோத்தேயுக்கு இதெல்லாம் சொல்கிறாருன்னா, அவர் காலப்பகுதியில் இப்படிப்பட்ட மனித தத்துவங்கள் நிறைய இருந்துச்சு. பிளாட்டோனுடைய தத்துவங்கள் எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்புகிறாங்க, அதை கை கொண்டு நடக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தப்பு. பரிசுத்த வேதாகமத்தில் அப்படி இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் சத்தியம் இப்படித்தான் சொல்லுது. தேவன் இப்படித்தான் இந்த உலகத்தை டிசைன் பண்ணியிருக்கார். அவருடைய குமாரன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு மீட்புக்கரையை துண்டு பண்ணி வச்சிருக்கிறார். இதெல்லாமே சொல்றார். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்போது கற்றாலும் ஒருபோதும் கல்லாதவர்கள் போலத்தான் இருக்கிறாங்க. ஸோ காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய ஆர்வ துடிப்பின், அதாவது கியூரியாசிட்டி, பசியை ஆற்றிக்கொள்வதற்காக சத்தியத்தை புசிக்கிறோம் என்று எண்ணி தப்பறையான காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக விழுங்கி தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்றாங்கன்னு சொல்றாங்க. எப்படி இருப்பாங்களா, காரியங்களை அறிந்து கொள்ளணும், இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தங்களுடைய ஆர்வ துடிப்பு, அப்படின்னா கியூரியாசிட்டி, தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சத்திய பசியை ஆற்றிக்கொள்வதற்காக சத்தியத்தை தான் புசிக்கிறோன்னு சொல்லி என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க தவறான விஷயத்துக்குள்ள போயிடுறாங்க. அது அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஸோ நிறைய நாம் பண்ணுறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுறோங்க, ஒரு சில கண்ணியில் போய் சிக்கிக்கொள்கிறோம், அது நம்மளுக்கே தெரியாது. ஸோ அதெல்லாமே நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வஞ்சித்துக் கொள்வதற்கு, நம்மளே வஞ்சித்துக் கொள்வதற்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒருபோதும் அப்படின்னா விசுவாசத்தில் வேரூன்றி நிலை பெற்றிராமல் தந்திரமுள்ள போதகமாக்கிய பலவித காற்றினால அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்கள் போல நாம் இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ஞானமாக நாம் இருக்கணும். ஸோ சத்தியத்தை அப்படின்னா கர்த்தர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் எனும் தேவனால் நியமிக்கப்பட்ட வாய்க்கால்களை தவிர வேறு எங்கும் தெய்வீக சத்தியமானது ஒரு காலம் காணப்படுவதல்ல. இவங்கெல்லாம் வாய்க்கால் பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து அந்த வாய்க்கால் வெட்டப்பட்டுச்சு கர்த்தர் வழியாக. அது அப்போஸ்தலர்களுக்கு வந்துச்சு, தீர்க்கதரிசிகளுக்கு வந்துச்சு, இன்னைக்கு தேவ கிருபையில நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ரூட்டு. இந்த ரூட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா போகணும். ஆனால் எதிரி என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா தனியான ஒரு விங்கு ஏற்படுத்துவான். நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா படிக்கிறீங்க, அதிகமாக தெரிஞ்சுக்கிறீங்க, அதனால் தனியான விஷயங்களை என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா கொண்டு வருவான். ஸோ எதிராளியின் மிக தீவிரமான மற்றும் ஆபத்தான தாக்குதல்கள் ஒன்று சத்தியத்தை மிகைப்படுத்தி காட்டுறது. பிரியமான சகோதர சகோதரியில் அதனால தான் ரொம்ப நம்ம தெளிவாக இருக்கும், சத்தியத்தை மிகைப்படுத்தி காட்டுறது. ஸோ இதெல்லாம் சுய மேட்டிமை மற்றும் சுய விளக்கங்களினுடைய ஒரு விஷயங்களாக இருக்குது. ஸோ இது இந்த எதிராளியினுடைய மிக தீவிரமான ஒரு அட்டாக் இது. ஸோ இது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள். அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, என் சீசராக இருக்க விரும்புகிறீங்களா, என் உபதேசத்தில் நிலைச்சிருங்க. என் உபதேசத்தில் நிலைச்சிருந்தா நீங்கள் என்னுடைய சீசராக இருப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவங்க எப்போது கற்றாலும் சத்தியத்தை ஒருபோதும் உணராதவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா தீர்க்கமாக ஆராய்ந்து ஒரு உறுதியான முடிவுக்கு வராமல் இருக்கிறது. தீர்க்கமாக ஆராயறதில்லை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறதில்லை. ஸோ இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா தந்திரமான, வஞ்சகமான, ஏமாற்றுத்தனமான, கவர்ந்தெழுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. பாருங்க, நம்மளுக்கு ஆதியிலேயே அங்கே ஏவாளை எப்படி கவர்ச்சி காட்டித்தான் அங்கே சாத்தான் என்ன பண்ணாங்க, நீ இதை சாப்பிட்டீன்னா என்ன போல ஆயிடுவேன், தேவர்கள் போல ஆயிடுவேன், ஒரு அழகை காமிக்கிறா கவர்ச்சி. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. ஸோ தந்திரமான, வஞ்சகமான, ஏமாற்றுத்தனமான இதெல்லாம் சாத்தானுக்கு சரியாக பொருந்தது. இப்படிப்பட்ட மனநிலையில் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட சாத்தானுடைய வழிநடத்தல தான் இருக்கிறாங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல, அதுக்கு தான் அங்கே ஒரு ஒரு விளக்கம் கூட கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சில விளக்கங்கள் கொடுக்குறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 3:8 என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல
இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலேருந்து 2 பேர் சொல்கிறார், யன்னேயும் யம்பிரேயும் சொல்லி 2 பேர் சொல்கிறார். இவங்க மோசேக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ அப்படித்தான் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்பாங்க. இவங்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவங்க. யாருங்க? இந்த யன்னேயும் யம்பிரேயும். ஸோ இவங்க பார்வோனின் அரண்மனையில் இருந்த இந்த ஒரு மந்திரவாதிகள் மோசையை எதிர்க்கிறாங்க. இவங்க 2 பேரும் மந்திரவாதிகள். இதே போன்று சிந்தையில் சீர்கட்ட மனிதர்கள் எதிர்காலத்தில் எழும்புவார்கள் என்று இவர்களுக்கு கடினமான சிக்ஷை தேவைப்படும் என்றும் இவர்களின் செயல்பாடுகளில் இருந்த சூழ்ச்சியான எதிர்ப்பையும் தந்திரத்தையும் மோசே எதிர்த்து நின்றதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு வந்து சொல்கிறார். எதிர்காலத்தில் வருவாங்க, இப்படி 2025 வருவாங்க. இன்னும் தேவன் அனுமதிச்சார்னா 26, 27, 28 வருவாங்க. அல்லது 2000 வந்துட்டாங்க, இன்னும் முன்னால் கூட வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் உண்மையான தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் கூடவே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இருப்பாங்க. ஸோ அவங்க சூழ்ச்சியான தந்திரங்களை, எதிர்ப்புகளை அவங்க வந்து செய்வாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, பார்வோனின் மந்திரவாதிகள் இவங்க, அவர்கள் மோசே செய்ததை போன்ற ஒன்றை செய்து காட்டி மக்களை குழம்பச் செய்து இவ்வாறாக மோசைக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. மோசே என்ன செய்கிறாரோ அதுக்கு அதே மாதிரி இவங்களும் செய்கிறது. அப்போ பாருங்க, உண்மை எது போலி எது தெரியல, அப்படி கொண்டு வர்றாங்க. ஸோ மோசேக்கு எதிர்த்து நின்று, அப்படின்னா மோசேக்கு எதிர்த்து நின்றவர்கள் பயன்படுத்தியதை போன்ற நுட்பமான வஞ்சனையான வழியில் சத்தியத்திற்கு எதிர்ப்பு வெளிப்படும். இன்னைக்கு நுட்பமாக தான் வருதுங்க, ரொம்ப கன்னிங்னஸாக தான் இன்னைக்கு சத்தியத்துக்கு எதிர்ப்பு வருது. ஸோ இன்றைய இறையியலாளர்கள் நிழல்கள், கிறிஸ்துவ விஞ்ஞானிகள், கள்ள கிறிஸ்துகள், எகிப்தின் மந்திரவாளிகள், அதாவது உலகம். ஸோ சாத்தான் சத்தியத்தில் போலியை உருவாக்கி சத்தியத்தை நின்று நமது கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்கிறான்னு சொல்லி சகோதரர் சொல்கிறார். உண்மைதான். சத்தியத்தை போல போலி, கிறிஸ்துவை போல போலி, அதுதான் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அவர் போய் உட்கார்ந்து பாவம் மன்னிப்பு கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் பாருங்க, இன்னைக்கு ஒரு போலியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ சீர்கட்டு போன அல்லது சத்தியத்திலிருந்து விலகியவர்கள் துர்புத்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்க புத்தியே துர்புத்தி. அப்படின்னா அவங்களுக்குள்ள துர்சிந்தனை தான் இருக்கும், நல்ல சிந்தனைகள் இருக்காது. ஸோ விசுவாச விஷயத்தில், அதாவது விசுவாசங்கிறது ஒழுக்க நெறி, தேவன் கொடுத்துருக்காங்க, டிவைன்லாம். ஸோ அந்த ஒழுக்க நெறியினுடைய விஷயத்தில் பரீட்சைக்கு நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஸ்டஃப் இல்லை. அவங்ககிட்ட ஸ்டஃப் இருந்தால் தானே நிற்க முடியும். ஒரு ஆபத்து வருது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா உண்மையாக சத்தியத்தை நாம் கை கொண்டு நடந்தோம்னா, அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குது. தேவன் என் கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். தேவனால எல்லாமே கூடும், நான் நம்ப முடியும். ஆனால் ஸ்டஃப் இல்லாதவங்க, ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு போராட்டம் அப்படின்னாலே அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா நிற்க முடியாது. அதுதான் கோதுமை பதர். காற்று அடிச்சுதுன்னா பதர் பறந்துடும். அதே மாதிரி கோதுமை களைகள். ஸோ இதெல்லாம் தான் அன்புக்குரிய சொல்ல நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு ஸ்டஃப் இல்லைன்னா அவங்களால நிற்க முடியாது. ஸோ விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நிற்க மாட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்றே கூறியிருக்கிறார். ஸோ அது வெளிப்படும் அப்படின்னா அவர்கள் கர்த்தருடைய பணியை தடுக்க தவறுவதன் மூலமாக அது வந்து வெளிப்படும் சொல்லி நாம் வந்து பார்ப்போம். அடுத்து 2 தீமோத்தேயு 3:9 சொல்கிறாரு, ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. என்னன்னாலும் இவங்களால ரொம்ப விருத்தி அடைய முடியாது. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் முன் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். எப்படின்னா அவங்க எப்படி மோசேக்கு எதிர்த்து நின்றாங்களோ அது ரொம்ப நாளைக்கு அதை வந்து மறைக்க முடியல. அவங்ககிட்ட ஸ்டஃப் இல்லைங்கிற விஷயம் அது சீக்கிரத்தில் வெளிப்பட்டுருச்சு. ஸோ அதே போல் இன்றைய நாட்களிலும் இப்படிப்பட்ட சத்தியத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமைகளும் என்னாகும்னு சொல்லி பார்த்தோன்னா, சீக்கிரத்தில் அவங்க மதிகேடு, முட்டாள்தனமான விஷயங்கள் வெளிப்படும் சொல்லி சொல்கிறார். ஸோ அவர்கள் கர்த்தருடைய பணியை தடுக்க தவறுவதன் மூலமாக அது வந்து வெளிப்படும் சொல்லி நான் வந்து பார்க்குறோம். ஆக அன்புக்குரிய சகோதர சோழர்களே, சத்தியத்தை விட்டு விலகக்கூடியவர்களுடைய 7 பாவங்கள் இப்படிப்பட்டதாக இருக்கும். பாருங்க, சத்தியத்தில் நாம் நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னா சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அன்றாடம் இருக்குதாங்கிறத செக் பண்ணணும். அதுதான் இன்றைய தினத்தில் நமக்கான பாடமாக இருக்குது. சத்தியத்தை விட்டு விலகுபவர்களுடைய 19 சுபாவங்கள், அப்படி விலகுபவர்களுடைய 7 பாவங்கள். ஸோ இந்த பாவத்திற்கு நாம் விலக்கி காத்துக்கொள்ளணும். ஸோ தேவன் விரும்பக்கூடிய குணலட்சணம் நம்முடைய வாழ்க்கையில் காட்டணும். அதே போல் அந்த 19 சுபாவங்கள் எனக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத நம்ம
ஒரு கணக்கு போட்டு பார்த்து அந்த பாவங்கள் அந்த சுவாபங்கள் எனக்குள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டு தேவனுக்கு பிரியமானபடி எஞ்சியுள்ள வாழ்க்கையை வாழ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.